Next, அடுத்து இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா it is also related to science and tech current affairs. So though it is related to in the critical minerals, சரியா, கோபால்ட், கிராஃபைட், லித்தியம், நிக்கல், இந்த மாதிரி எல்லாமே இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸா இருந்தா கூட சயின்ஸ் அண்ட் டெக் பேஸ்டா இருக்கு. In the context of electric vehicle batteries, consider the following elements. How many of the above usually make up the battery cathode? Battery cathode அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப இங்க கொஸ்டினை ஃபுல்லா படிக்கணும். நீங்க மேல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ் அப்படின்னா இது எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரியில யூஸ் பண்றது. ஸோ நீங்க எல்லாத்தையும் டிக் அடிச்சுட்டு ஆல் தி அபவ் போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். சரியா? அப்ப இங்க கிராஃபைட் is used as a anode material and it is not a cathode material. Appa answer is only 3 is the answer. சரியா? So consider the following. Suppose this is a environment related current affairs. So recent you can see plastic pollution repeatedly asked in questions. So last year கூட question இருந்தது, bubble gum வச்சு கேட்டிருந்தாங்க, chewing gum contain plastics அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிளாஸ்டிக்ஸ் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரிப்பீட்டடான ஒரு டாபிக். சிகரெட் பட்ஸ், ஐ கிளாஸ் லென்சஸ், கார் டயர்ஸ், ஹவு மெனி ஆஃப் தம் கண்டெயின் பிளாஸ்டிக்? சரியா? இப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ற கிளாஸஸ்ல, சரியா, அதோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக, இப்ப நார்மலா கீழே விழுந்தோம்னா கண்ணாடியா இருந்ததுன்னா செதறிடும். அதோட இதையும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதே சமயம் ஸ்கிராச்சஸ் ஆகிறதையும் தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, தே ஆர் கோட்டிங் இட் வித் பிளாஸ்டிக். லென்ஸை வந்து நம்மளோட கண்ணாடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வந்து இந்த பிளாஸ்டிக் கோட்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வரும். கார் டயர்ஸ், அதுல பிளாஸ்டிக்ஸ் இருக்கா? எஸ். சிகரெட் பட்ஸ், சரியா, சிகரெட் பட்ஸ், ஸோ அதுலயும் இருக்கா அப்படின்னா எஸ், தட் ஆல்சோ கண்டைன்ஸ் plastics. So this is a very very important topic. Repeated இந்த டாபிக் क्वेश्चनல வந்துட்டே இருக்கு, plastic pollution. All the three are correct. அப்ப environment related current affairs இது. Consider the following substances. Coal gasification technology can be used in the production of how many of them? சரியா? coal gasification technology அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்ல நம்ம படிக்கிற ஒரு டாபிக். சரியா? So it is present in static. What is coal gas? In the synthetic gas அப்படின்னு சொல்றோம், சின் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது என்ன, அது அந்த சின் கேஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத கேட்கிறான். ஸோ இப்போ இங்க பாருங்க, எத்தனால், வெதர் இட் கேன் பி அப்டைன்ட் எஸ் சின் கேஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஸோ இந்த மீத்தேன் ஈத்தேன்லாம் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்க எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அமோனியா ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்க யூ கேன் ஜென்ரேட் யூரியா. நைட்ரோகிளிசரின், so this is also called as in the dynamite, nitroglycerin, வெடிக்கிற பொருள். ஸோ இது பண்றதுக்கு இது யூஸ் ஆகாது. சரியா? So answer is only two. So environment based இது ஒரு current affairs topic. What is the common characteristics of chemical substances generally known as Cl20, HMX and LLM-105, which are sometimes talked about in media? These are explosives in military weapons. அப்ப இதெல்லாம் டைரக்ட் கரண்ட் அஃபேர்ஸ், என்னன்னு படிச்சு வச்சிருந்தா போதும், ஈஸியா போட்டு போயிடலாம். ஏன்னா ரீசெண்டா இந்த உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ, ஸோ இதுல எல்லாத்துலயும் இந்த மாதிரி நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் பத்தி நியூஸ்ல அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ இது என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா சிம்பிள் கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின். Consider the
following statements. Consider the following statements. It is expected that Majorana one chip will enable quantum computing. It is a science and tech topic. Yes. Majorana one chip has been introduced by Amazon Web Services. So இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆளை மாத்திருக்காங்க. So it is introduced by Microsoft. This was introduced by Microsoft, not the Amazon Web Services. அப்ப 2 வந்து தப்பு. So 2 தப்பு அப்படினால என்னது முடிஞ்சது. Answer 1 and 3 is the answer. Deep learning is the subset of machine learning. Yes, these are all current affairs topics in news. Science and tech, these are all important topics. With reference to monoclonal antibodies, sometimes often seen in use. So this is also a science and tech, biotechnology related or a current affairs question. Consider the following statements. They are man-made proteins. They stimulate immunological function due to their ability to bind to specific antigens. They are used in treating viral infections like that of Nipah virus. All the three are correct. All the three are correct. Monoclonal antibodies தான் repeated நியூஸ்ல இருக்கு. சரியா? Next, consider the following statements. So UPSC ஓட ஒரு ஃபேவரட் ஏரியா, எப்பவுமே இந்த வைரஸ் இதெல்லாம் வச்சு கேட்கறது அவங்களோட ஃபேவரட். நிறைய தடவை கேட்டிருக்கான் வைரஸ். No virus can survive in ocean water. No virus can infect bacteria. No virus can change the cellular transcription activity in the cells. சரியா? அப்ப these are all extreme statements. So virus can survive in ocean waters. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. No virus can infect bacteria. இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनலயே இருக்கு. வைரஸ் can infect bacteria அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி क्वेश्चंसே இருக்கு. அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் இஸ் none of the above. So இதெல்லாமே basic science questions. Basic science questions. Repeatedly asked. வைரஸ்லாம் basic science question. So consider the following statements. It is science and tech. Activated carbon is a good and an attractive tool to remove pollutants from effluent streams and to remediate contaminants from various industries. Yes, that is correct. சரியா? ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படின்னா அந்த சார்கோல் அது மாதிரி எல்லாம் சொல்றோம்ல, ஸோ அதுதான் ஆக்டிவேட்டட் கார்பன். அப்ப இது ரீசெண்டா நியூஸ்ல இருந்தது. Activated carbon exhibits a large surface area and a strong potential for absorbing heavy metals. Appa this is a property that is needed to absorb in the effluents. Yes, appa idhum correct da. Activated carbon can be easily synthesized from environmental waste with high carbon content. So already carbon content irukka, environmental waste la iதை ஈஸியா ஜெனரேட் பண்ண முடியும். Yes. இந்த பயோமாஸ் வேஸ்ட் எல்லாம் சொல்றோம்ல, மரத்துண்டுகள் இதெல்லாம் எரிக்கிறது மூலமா you can get activated carbon. Yes, both statement 2 and 3 are correct and both of them explain statement 1. சரியா? So with reference to Indian polity, consider the following statements. So this is the polity question. Static தான் புக்ல இருந்து அப்படியே கேட்டிருக்கான். An ordinance can amend any central act. Yes. An ordinance can abridge a fundamental right. So fundamental right நார்மல் லாவே மீற முடியாது. அப்புறம் எப்படி ஆர்டினன்ஸ் மட்டும் பண்ண முடியும்? அப்ப அது தப்பு. அப்ப 2 தப்புனாலே சாரி இந்த 3 ஆப்ஷனை போயிடும். ஆன்சர் இஸ் 1 and 3. An ordinance can come into effect from a back date, retrospective effect அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பான் புக்ல. So polityல this is a complete static question. Consider the following parts. Consider the following parts. State description. State description. So இந்த question வந்து பாத்தீங்க அப்படின்னா இத நம்ம ரேண்டம் அப்படிங்கிற கேட்டகரியிலே வச்சுக்கலாம். இந்த கொஸ்டினை வந்து நம்ம ரேண்டம் கேட்டகரியிலே வச்சுக்கலாம்.
Because first statement அப்படிங்கிறது it is very random. Arunachal Pradesh. The capital is named after a fort. Yeah, capital of Arunachal Pradesh, it is Itanagar. ஸோ அப்போ அந்த ஃபோர்ட்டை வச்சுதான் நேம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்டேட் ஹாஸ் 2 நேஷனல் பார்க்ஸ். இது தெரிஞ்சிருக்குன்னா ஓகே, அப்படி இல்லைனாலும் இந்த கொஸ்டினை இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு டிஃபிகல்ட் தான். வெதர் அந்த ஈட்டாநகர் அப்படிங்கிறது ஃபோர்ட்டா அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா படிச்சிருந்தா தெரியும். அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ வி கேன் கீப் இட் அஸ் ரேண்டம். நெக்ஸ்ட் நாகாலாந்து. The state came into existence on the basis of a constitutional amendment act. சரியா? இந்த ஸ்டேட் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னால கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இதுவும் நம்ம டைரக்டா படிச்சது இல்லை. ஸோ அப்போ இதுவும் ரேண்டம் ஸ்டேட்மெண்ட். திரிபுரா, initially a Part-6 state, it became a centrally administered territory with the reorganization of states in 1956 and after attained the status of full-fledged state. ஸோ அப்போ இது வந்து பாலிட்டியில ஸ்டேட் ஆர்கனைசேஷன் ஆக்ட் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிருந்தோம்னா ஆன்சர் பண்ணலாம். பட் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். ஸோ அப்போ ரேண்டம் கொஸ்டின் யூ கேன் லீவ் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். எப்படி போட்டாலும் இது தப்பாயிடும். சரியா? ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங். பாலிட்டிக், ஸ்டாட்டிக் ஏரியா, Interstate Council, National Security Council, Zonal Council. How many of the above were established as per the provisions of Constitution of India? So இது constitutional bodies எதுன்னு கேட்டிருக்கான். அப்ப Interstate Council 263 மட்டும்தான் என்னது இதுல? It is a constitutional body. So answer is only one. Answer is only one. Next, consider the following statements. இதுவும் polity, static question. The Constitution of India explicitly mentions that in certain spheres, the governor of state acts in his or her own discretion. இது அங்கே சொல்லியிருப்பான். Governor has more discretion than president அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்ப Constitution offers discretionary powers to governor. Yes, this is correct. President of India can, of his or her own, reserve a bill passed by state legislature of his or her consideration without it being forwarded by governor of the state. So இது தப்பு. புக்ல பாத்தீங்க எப்படி கொடுத்திருக்கோம் அப்படின்னா கவர்னருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கும்? He can assent the bill, withhold the bill, reconsider the bill, send the bill for reconsideration or reserving the bill for president. அப்ப கவர்னரோட பவர் தான் என்னது? Reserving to the president, not on his own. அப்ப இது தப்பு. Answer is one only. Answer is one only. So direct questions இதெல்லாமே. Next, consider the following parts. Provision in the Constitution of India stated under separation of judiciary from executive in the public service of the state. Article 50 DPSP. Yes, it is correct. Valuing and preserving of rich heritage of the composite culture. Fundamental duty. Yes, it is correct. Prohibition of employment of children below the age of 14 years in factories. Fundamental rights. Yes, it is correct. Answer is all the three are correct. All the three are correct. So இதுவும் பாலிட்டில ஸ்டாட்டிக் question.